பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் கோமதி இருந்துட்டு இளநீ குடிச்சதுக்காகலாம் உங்களோட என்னாலலாம் வரவே முடியாது. இங்கே பாருங்கள், நான் அந்த வீட்டில் இருந்து உங்களுக்காக ஒழிச்சு கொட்டின வரைக்கும் போதும். இதுக்கு மேலும் அந்த வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் நான் எதுவும் பண்ணுறதா இல்லை. ஆளை விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணாவே நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இத்தனை வருஷமாக கூடவே இந்த புருஷன் திடீர்னு பேசாமல் விட்டதுனால மனசு தாங்கவே இல்லை. அதனால தான் ஏதாவது ஒன்று செஞ்சு புருஷனை பேசிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணவில்லை. கடைசியில் நடிக்கிறேன்னு சொன்னால் அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? ஆளை விடுப்பா. இதுக்கு மேலே நான் நடிக்கிறதுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறதுல உங்களை சமாதானம் பண்ணவும் என்னால் முடியாது. ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நம்பி தானே உங்கள் அம்மா அந்த வீட்டுக்கே வந்தாங்க. நீயும் உங்கள் அம்மாவை உங்கள் அண்ணனுங்க விட்ட மாதிரி விட்டுட்டு போகலான்னு பார்த்துட்ருக்கல. உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க? எனக்கு எல்லாமே நீதானே. இது வரைக்கும் யார் இல்லைன்னு நான் நிறைய தடவை வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் நீ கூட இருக்கிற போதெல்லாம் என் கோமதி என் கூட இருக்கான்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு நான் உன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ மறுபடியும் நான் நீ அனாதையாக ஆக்கிட்டு போகலான்னு பார்க்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதுக்காக கோமதி இருந்துட்டு மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. அதோடு பிரம முடிச்சிருக்காங்க.